எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம். போட்டிக்கு ரெடியா? தோக்க ரெடியா ஜெயிக்க ரெடியா? தோக்க ரெடியா ஜெயிக்க ரெடியா? பாரு, இந்த போட்டியில் இது வரைக்கும் என் கூட யாருமே ஜெயிச்சதில்லை. நீங்கள் ஜெயிப்பீங்களா? ஜெயிப்பீங்களா? ஏய் பாத்தியா, பயமா இல்லை இல்லையா? அப்போ கண்டிப்பாக உங்களை தோக்கடிக்கிறேன் நான். இருங்க. சரி, எனக்கு எத்தனை கை இருக்குது? 5 கையா? எத்தனை? 2. பின்னாடி ஏதாவது தெரியுதா எனக்கு? இல்லை. சரி, ஓகே. என் 2 கை இருக்குல்ல, என் 2 கையும் நான் இப்படி கிராஸ் பண்ணுவேன். என்ன செய்வேன்? இப்படி கிராஸ் பண்ணுவேன். சரியா? கரெக்டாக என் கை கிராஸ் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு கிளாப் பண்ணணும். ஓகேவா? எத்தனை கிளாப் பண்ணணும்? எப்போ? ஒருவேளை நான் கிராஸ் பண்ணாமல் நிறுத்திட்டா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? சரி, ஓகே. ரெடியா? அப்படி கை தட்டிட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ரெடி? கண்டிப்பாக சொல்ல, நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாமா? ரெடியா? ரெடி. என் கை கிராஸ் பண்ணும்போது கிளாப்பு, கிராஸ் பண்ணனா கிளாப் பண்ணக்கூடாது. ரெடி? ஒரே ஒரு கிளாப் தான். ரெடியா? ஒரே ஒரு கிளாப் தான். ரெடி? என்ன ஒத்துக்கிறே? இப்போ ஒத்துக்க மாட்டியா? இது என்ன போங்கா இருக்கு? சரி, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, அதனால் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என்ன, ஒரே ஒரு சான்ஸ். பார்க்கலாமா? என்ன, ஓகே வேணா? ரெடியா? சரி, அண்ணன் கேட்டார், அவருக்காக ஒரு சான்ஸ் கொடுப்போம். ரெடியா? ரெடி. நீங்கள் ஜெயிக்கணும்னு என்ன தெரியுமா செய்யணும்? கேளுங்க, அப்போ தான் சொல்லுவேன். என்னையே பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். சரியா? ரெடியா? அப்போ தான் ஜெயிப்பீங்க. ரெடி? சரி, நான் இதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரு பாரு, எவ்வளோ கிளாப் சவுண்டு கேட்டுச்சு. நான் தட்டலண்ணா, அப்போ யார் தட்டினா? ஆஹா, சரி, ஓகே, விடுங்க. சரி, இப்போது உள்ள என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு. கூப்பிடலாமா? சரி, கூப்பிடுங்க. வாங்க அண்ணா. வந்துடுவாரா? இப்போ கேட்டிங்கல்ல, கரெக்டான கொஸ்டின். என் ஃப்ரெண்டு பேர் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் பார்த்த ஆள் தான், டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. சின்சானா? இல்லை, சின்சான் இல்லை. பப்பாட்டா? மோட்டு பட்லுலாம் இல்லை. அவனுக்கு சமோசா வாங்கி கொடுத்த கட்டுப்படி ஆகலை. சரி, நானே இல்லைம்மா, டோரிமோனும் இல்லை. பாரு, நீங்கள் சின்சான் பார்ப்பீங்களா? பாரு. சரி, ஓகே, இருங்க, நானே கூப்பிட்டுறேன். அவன் பேர் என்ன தெரியுமா? 2 பேர் சண்டை போட்டுனே இருப்பான், தெரியுமா? டாம் அண்ட் ஜெரி. நான் ஜெரியை மட்டும் கூப்பிட்டு வந்திருக்கேன். டாமை கூப்பிட்டு வந்தால் என்னால் சமாளிக்கவே முடியல. சரி, ஜெரி கூப்பிடலாமா? ஜெரி, வெளியே வா. சொல்லுங்க. ஜெஸ்ஸி இல்லைடா, ஜெரிடா. காது நல்லா கேட்குதா? நீ யாரையோ பழி வாங்குற நீ. ஓகே, சத்தமாக கூப்பிடுங்க. டேய் ஜெரி, நானே இப்போ கூப்பிட்டு வரேன். அந்த ஜெரி படுத்து நல்லா தூங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி இருங்க, வரேன். ஏய் ஜெரி, இங்கே வா. அந்த டாமை கூப்பிட்டு வந்தால் தான் தொல்லையாக இருக்குது. ஓட விட்றான்னு பார்த்தா நீயும் ஓட விட்றிய. ஜெரி, இங்கே வா, கிட்ட வா. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. டேய், ஹாய் சொல்லுங்க. என்ன வேறு அடிக்கிற? சரி, நீங்களாம் பொய்யே பேச மாட்டீங்களாம்மா? அப்படியா? நல்ல பசங்களா? உண்மையை தானே பேசுவீங்க? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சரியா? நீங்களாம் பொய் சொல்ல மாட்டீங்க தானே? சரி, இந்த ஜெரி அழகாக இருக்கா, நான் அழகாக இருக்கேனா? ஏண்டா இப்போ தானே பொய் சொல்ல மாட்டீங்கலாம் சொன்னீங்க. சரி போ. சரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்தனே, எங்க? ஜெரி எங்க? மறந்துட்டியா? ஐயோ,
சரி நீ போய் எடுத்துட்டு வா. சரி போ 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 வேகமா போ. டேய் வழி இந்த பக்கம் இருக்கு, இங்கே போ சீக்கிரமா வா. இந்த ஜெரி மறந்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இரு. எங்க டேய் வா இங்க. சரி கவனி, இங்கே கொடு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இருக்கு? தள்ளி வா. இதில் என்ன இருக்கு? முக்கியமான விஷயம் இருக்குது. இதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். டை நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஜெரிக்கிட்ட பேசிகிட்டு இருக்க. கவனிங்க. சரி கவனி, இதை யாராவது நல்ல பிள்ளைங்க, என்ன நம்பிக்கையான பிள்ளைங்க, அவங்ககிட்ட இதை கொடுத்துக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கு. யார்கிட்ட கொடுக்குறது? என்னால் ஒரு பேச்சு கூட யாரும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நான் சொல்லி கை தூக்கக்கூடாது. போங்க, நீ யாருமே கை தூக்கவே இல்லை. அதனால் நான் ஜெரிக்கிட்டே கொடுத்துட்றேன். இந்தா ஜெரி பிடிச்சிக்கோ, பையா பத்திரமா வச்சுக்கோ. டேய் கவனிங்க, அதில் முக்கியமான விஷயம் இருக்குது. சரியா? நான் வந்து சொல்லி கொடுப்பேன். நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஆனால் ஒரு கண்டிஷன், ரொம்ப ஆடாத மண்டை. இங்கே பாரு, இதை யாருக்கிட்டையும் தராத. சரியா? நான் வந்து தான் சொல்லி கொடுப்பேன். குறிப்பாக இவங்ககிட்ட கொடுக்கவே கூடாது. சரியா? ஓகே பார்த்துக்கோங்கப்பா. இதையும் நம்ப முடியாது, பார்த்துக்கோங்க. வந்துடுறேன். ஏய் ஒரே சத்தமா ஒரு டேய் டேய் என்ன எதுக்கு நீங்க அந்த சாட்டை கிழிச்சிங்க? யாரு? ஜெரியா? டேய் எல்லாம் ஆளுக்கு பாதி பீஸ் பீஸா கையில் வச்சுட்டு ஜெரி மேலே பழி போடுறீங்களா? ஜெரி சரி உட்காரு, சரி உட்காரு 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 ஒரு நிமிஷம். ஜெரி நான் உங்ககிட்ட தான் நான் கொடுத்தேன். சாட்டை எப்படி அவன் கைக்கு போச்சு? பாரு, நீங்கள் தான் வந்து கிழிச்சு சரி சரி இரு. இங்கே ஜட்ஜு நம்புற ஒரு ஆள் இருக்கார், கேட்கலாமா? ஹலோ, நீ சொல்லுப்பா, யார் சாட்டை கிழிச்சது? ஏய் ஜெரி நைஸ். ஏன் முன்னாடி பிச்சு போடுறாரு? சரி அந்த சாட் எங்க? இங்கே வா. சரி நீ வா வா, நீ எடுத்துன்னு வா, சாட்டை எடுத்துன்னு வா. வா வா இரு இரு. நீங்களா உட்காரு, நீங்களா உட்காரு, கீழே உட்காரு, கீழே உட்காரு. ஆஹா, நீங்களே எந்திரிச்சு வந்தீங்கன்னா நான் கூப்பிட மாட்டேன். ஓகே நீ வாம்மா. நீ எடுத்துன்னு வா. கவனி, உங்ககிட்ட இருக்கா? வா கவனி. எப்படி அப்படியே எண்ணெயை மறைச்சி போயிடலாமா? இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் 2 பேர் வாங்க. சரி, என்னடா உங்ககிட்டயும் இருக்கா? சரி கவனி, இந்த ஜெரி இங்கே வா. சரி, ஐயோ இதை வேற. சரி கவனி, ஃபஸ்ட்டு அந்த சாட்டில் என்னப்பா இருந்துச்சு? படிச்சிங்களா? சரி, எத்தனை போய் இருந்துச்சு? ஒன்றே ஒன்று தானே இருந்துச்சு. சரி, இப்போ உன் கையில் இருக்க சாட்டெல்லாம் திருப்பேன். இந்த அப்படி திருப்பி அங்கே காமிடானா? பொய் வைக்கிறியா நீ? ஓகே கவனி, இப்போ பாருங்க எத்தனை பொய் இருக்கு. நிறைய இருக்கு. சரியா?
ஆய். ஓகே கவனி, இந்த பொய்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்ன தெரியுமா? அண்ணா கவனி, இந்த பொய்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, என்ன தெரியுமா? கேட்டால் தான் சொல்லுவேன். இந்த பொய் வந்து குட்டி போடும். ஆமாம், உங்களுக்கு வேணுமா குட்டி? ஆ வேணாம்ல? ஆமாம், அதெல்லாம் கெட்ட பசங்க தான் வாங்குவாங்க, நீங்களாம் நல்ல பசங்க தானே? சரி பாரு, இந்த ஜெரி கிட்ட சாட்டை கொடுத்துட்டு போனால் இந்த ஜெரி சாட்டை கிழிச்சிட்டு நான் கிழிக்கல, யார் கிழிச்சதுன்னு சொல்லுது. ஆமாம், பாவம் அப்பாவி பசங்க நல்ல பிள்ளைங்க உங்கள் மேலே பழியை போட்டுச்சுல. ஆமாவா இல்லையா? ம். ஏய் ஜெரி, சரி இரு இரு, அந்த சாட்டை என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரா கொடு. ஆ சரி ஓகே, சாட்டை கொடுத்தவங்களாம் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கோ. புடியா. ஆ ஓகே, போதும் அதெல்லாம் வேணாம். ஒரு பீஸ் இல்லாமல் பொறுக்கி என் கையில். சரி இந்த ஜெரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஹலோ டேய், ஏண்டா அவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? தள்ளி போடா. ஆ சரி கவனி, இந்த ஜெரிக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? தோப்பு காரணமா? எத்தனை போட சொல்லலாம்? 100 தோப்பு காரணம். சரி வேற என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? பல்ட்டி அடிக்கிறதாடா? சரி வேற குடுகுன்னு ஓட வைக்கிறது பனிஷ்மெண்ட்டா? சரி வேற என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்? சார் முட்டி. சரி ஓகே, சார் முட்டி போட சொன்னீங்க. டேய் இங்கே வா, கிட்ட வா. சார் முட்டி போட சொன்னீங்க, என்ன தோப்புக்காரனை போட சொன்னீங்க, சுற்றி ஓட சொன்னீங்க, நிறைய பனிஷ்மெண்ட் சொன்னீங்கல்ல. ஒருவேளை நீங்கள் போய் சொன்னால் அதே பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துடலாமா? எல்லாரும் ஆன்றீங்க, ஒன்று மட்டும் வேணான்னு சொல்லுது கையை. அது என்ன நியாயமாக இருக்கு? உங்களுக்கு ஒரு நியாயம், ஜெரிக்கு ஒரு நியாயமா? எல்லாருக்கும் ஒரு நியாயம் தானே. பாரு, இந்த ஜெரியை என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் தெரியுமா? இங்கேருந்து முதல்ல உள்ளே அனுப்பிடலாம். எங்கள் முகத்திலே பாரு, ஜாலியாக உனக்கு. உள்ளே போ, வந்து உத கொடுக்குறேன் உனக்கு. போ உள்ளே போ, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு உள்ளே போ. டேய் நீ போ போய் சொல்கிறேன். டேய் இங்கே வா, அங்கே எங்கே போகிற? இந்த பக்கம் போ. ஜெரி கண்ணு தெரியலையே என்ன? போ. சரி கவனி. என்னது வேணுமா அது? ஏய் ஜெரி போ, ஜெரி உள்ள. சொல்கிற பேச்சே கேட்காது. கவனி, பாரு, நானே கோவப்படாமல் அமைதியாக சொன்னால் அந்த ஜெரி என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது. சரி கவனி, இந்த பொய்க்கு ஒரு அப்பா இருக்கார், யார் தெரியுமா? யார்? ஆமாம், பைபிள் சூப்பராக இருக்குது. பிசாசானவன் பொய்யனும் பொய். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், அங்கானா பார்த்துட்டே இருக்கீங்க. ஜெரி தான் வேணுமா? ஆமாம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறானா. நம்ம பொய் சொல்லும் போதெல்லாம் யார் சந்தோஷப்படுவா? ஆமாம், ஆனால் நம்ம உண்மை பேசும்போது யார் சந்தோஷப்படுவா? ஏசப்பா. நீ எட்டி பார்த்தனா உன்னை வந்து லபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். போறியா ஜெரி கூட? நசுக்கி உன்னை ஜூஸ் புழிஞ்சிருவான். சரி கவனி, ஓகே இரு. பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு வசனம் இருக்குது பொய்யை குறித்து, படிக்கலாமா? படிப்பீங்களா எல்லாருமே? நீங்கள்? எனக்கு படிக்க தெரியாது, அதனால் நான் பலூனில் எழுதி வச்சுருக்கேன். நீங்கள் படித்து சொல்கிறீங்களா? எனக்கு சொல்லுவீங்களா? பார்க்கலாம் யார் சூப்பராக படிக்கிறீங்கன்னு சொல்லி. ஓகே, பலூன் சூப்பராக இருக்கா? உங்களுக்கெல்லாம் பலூன்லாம் பிடிக்குமாமே? பலூன்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? ஆமாம், முதல்ல உடைப்போம், அதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஆமாம் தானே? ஆனால் நிறைய பேர் பலூனை வச்சு விளையாடுவாங்கல்ல. சரி, நம்ம பலூனில் படிக்க போகிறோம். படிக்கலாமா? ரெடியா? சரி, நான் எந்த பலூனை தொடுறேனோ அதை நீங்கள் அழகாக படிக்கணும் சத்தமாக. ரெடி? சொல்லுங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. சரி, இப்போ படிச்சிட்டிங்களா? வேகமாக சொல்லிடலாமா? ரெடியா? பொய் உதடுகள்
கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களா, நான் உங்களுக்கு சொல்லித்தரேனா? ஓ, நீங்கள் தான் என்ன சொல்லித்தரீங்கல்ல, மறந்து போயிட்டேன். சரி சொல்லலாமா, சொல்லுங்க. கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நீதிமொழிகள் 12:22. சரி சொல்லிடுவீங்களா, இல்லை இன்னொரு முறை படிக்கலாமா? மனப்படமாக கேட்பேன் நான். சொல்லிடுவீங்களா, இன்னொரு முறை படிக்கலாமா? வேணாமா, சொல்லிடுவீங்களா? சரி ஓகே, படிச்சிடலாமா? வேகமா ரெடி. பொய் உதடுகள். என்ன பண்றீங்க? நாங்க வசனம் படிக்கிறோம், சொல்லுங்க பாதிக்கிட்ட. படிக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. படிப்போன்னு சொல்லுங்கப்பா. படிக்காதீங்க. படிக்கிறீங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. பாரு, வசனம் படித்தா நம்மளை வந்து படிக்கக்கூடாது பயந்துட்டீங்களா? இங்கேருந்து ஒரு அடி எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்கீங்களே. படிக்கலாமா வேண்டாமா? சரி ஒன்று பண்ணுவோம், அவன் வர்றதுக்குள்ள நம்ம வேகமாக படித்து அவன் தோக்கடிச்சிடலாம். சரியா? தோக்கடிச்சிடலாமா? ரெடி. போய் உதடுகள். படிக்காதீங்க படிக்காதீங்க சொன்னல, உடச்சிருவேன். படிக்காதீங்க. எப்படி படிக்கிறீங்க நானும் பார்க்குறேன். படிச்சா உடப்பேன். போங்க. வந்து அந்த பலூனை டமால்னு உடச்சிட்டு போயிட்டான். இங்கே என்ன வரும்? அப்பா வெரி குட் பா, நீங்களாம் ரொம்ப பிரில்லியன்ட் சில்ட்ரன்ல. படிச்சிடலாமா? சரி இரு அவன் வர்றதுக்குள்ள வேகமாக படிச்சிடலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய். படிக்காதீங்க படிக்காதீங்க சொல்றல, உடச்சிரம் பாத்தீங்களா? படிக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. படிச்சீங்கன்னா இதை தான் நான் செய்வேன். படிக்காதீங்க, பிடிக்காது. எப்படி படிக்கிறீன்னு பார்க்குறேன். வாயில் பின்னோடே சுற்றுறான்பா அவன். பாரு, அடுத்து இன்னொரு பலூனையும் உடச்சிட்டான்பா. இங்கே என்ன வரும்னு தெரியலையே. கத்திருக்கு உண்மையாய் பா, வெரி குட்பா, சூப்பரா. சரி இரு, அவன் இனிமேல் வந்தாலும் நம்மளை என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது. நம்ம வேகமாக படிச்சிடலாம். சரியா? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ. படிக்காதீங்க படிக்காதீங்க சொல்றேன்ல, திரும்ப திரும்ப படிக்கிறீங்க. படிக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. படிக்காதீங்க. எப்படி படிக்கிறீங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்களை. இவன் வரணுமா வரக்கூடாதா? வரக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம்? சரி, இவன் ஏன் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறான்? படிக்கூடாது தானே. யாராவது வந்து பார்க்காம மனப்பாடமாக சொல்லிட்டீங்கன்னா அவனை தோக்கடிச்சிடலாமா? யார் வந்து சொல்கிறீங்க? வரியா? வா, கைத்தட்ட கைத்தட்ட கைத்தட்ட. ஒரு சிங்க குட்டியை வராரு, கைத்தட்ட கைத்தட்டு. சத்தமாக சொல்லு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் உள்ளவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். நான் கேர்ள்ஸில் யாருமே இல்லையா? பாய்ஸ் தானா? வேறு யார் வரீங்க? வேறு யார்? அப்பா சொன்ன உடனே ரோசம் வந்துச்சு. கைத்தட்டு கைத்தட்டு, எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க நல்லா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. சூப்பர்ப்பா. அப்படியே வேற யார் வரீங்க? என்ன படிச்சிட்டீங்களா? நல்லா சிரிங்க, அவனை பார்த்து சிரிச்சிருங்க. சிரிங்க. நான் தோத்துட்டேன். ஆமா, தோத்து போயிட்டியா? போ 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 போ.
நான் உங்ககிட்ட தோத்துட்டேன். ஆமா, பாவம் தோத்து போயிட்டான். சரி, வேற யார் வரீங்க? இன்னும் பாய்ஸில் ஒருத்தர், கேர்ள்ஸில் ஒருத்தர், 2 பேர் பார்க்கலாம். யார் வரீங்க? ஏன் கை தூக்குறியா, தலை சொறிகிறியாம்மா நீ? வேற யார் வரீங்க? என்னடா, வாடா, நீ வாடா, வாடா வாடா, சூப்பராக சொல்லுடா, நீ வாடா, நீ வாடா வாடா. கைத்தடு 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 கைத்தடு. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையா நடப்புகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 12:22. ஏன் 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 பதற? அழகாக சொல்கிற, ஏன் பயப்படுற? நீ சொல்கிறியாம்மா? ஓகே, கவனி கவனி கவனி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாக நடிக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. வெரி குட் வெரி குட், சூப்பர். சரி, ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லிடலாமா? ரெடியா? ரெடி? பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. சரி, இன்னொரு சூப்பரான ஃப்ரெண்டு உங்களெல்லாம் பார்க்கணுமா, ரெடியாக இருக்கார். கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? அவர் யார் தெரியுமா? ஜெரியா? இல்லை இல்லை, ஆஹா, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இவர் தான் கார்ட்டூனில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கார்ட்டூன் கேரக்டர். மிஸ்டர் பீனும் இல்லை, சின்சான் இல்லை, டே மோட்டு பட்லுலாம் இப்போ வந்ததுடா. ஆங்கிரி பாடா இல்லை, டே ஜங்கிள் புக்கா இல்லைடா, டோரா புஜி இல்லை, ஃபஸ்ட்டு ரொம்ப பழசு. சக்திமான்லாம் இல்லைடா. டே சக்திமான் கார்ட்டூனா உனக்கு? உங்களுக்கு வேணா இப்போ அது கார்ட்டூனில் வரும், ஆனால் அது கார்ட்டூன் இல்லை, சரியா? ஓகே, பவர் ரேஞ்சரா? இல்லை, சரி இரு, நானே சொல்லிடுறேன். அவர் பேர் வந்து மிக்கி மவுஸ். கூப்பிடலாமா மிக்கிய? ஓகே, மிக்கி கூப்பிட்றீங்களா? மிக்கி கூப்பிட்றீங்களா? இருங்க, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். மிக்கி, இந்த மிக்கி பையனை ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கிளப்பி பேக் உள்ள போட்டு கொண்டு வந்தா அந்த பையன் வரவே மாட்டேங்கிறான்ப்பா. நீங்களும் கூப்பிட்டா வரேனா பார்க்கலாமா? எல்லாம் மிக்கின்னு கூப்பிடுங்க. ஏ மிக்கி, ஏதோ சத்தம் கேக்குது. என்ன மிக்கி? ஏங்க தூங்கும் போது கத்திக்கிட்டே இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கியா? ஆமா. உன்னை பார்க்கறதுக்காக இங்க இவ்வளோ பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கியா? எனக்கு தூக்கமா தூங்குற டைமாப்பா இது? வல்ல வர சொல்லுங்க அவனை. ஐயோ அக்கா, சொல்லு மிக்கி. வேற இன்னும் குளிக்கவே இல்லையே, அப்படியே வரட்டுமா? குளிக்கலையா? நீங்களா குளிச்சிங்களா? மிக்கி, எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி சரிக்கா, நான் இப்ப வேகமா குளிச்சிட்டு வரேன். சீக்கிரம் குளிச்சிட்டு வா. சரி நான் வேகமா குளிச்சிட்டு வரேன். சீக்கிரம். சரியா குளிக்கிறியா? சொல்லிடாத மிக்கி. வா மிக்கி. நீ 1 2 3 சொல்லுங்க, நான் வரேன். சரி 1 2 3 சொல்லிருங்கப்பா. 2 3 மிக்கி. அக்கா 1 2 3 தெரியலக்கா, எல்லாம் ஒரு தப்பு பையன் தப்பா 6 சொல்றேன். வரைக்கும் போயிட்டா மிக்கி. 1 2 3 0ல இருந்து சொன்னாதான் நான் ஒண்ணுக்கு முன்னாடி ஏதோ வருமாமே. சரி 0 1 2 3. ஹலோ மிக்கி. ஹாய்க்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி 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 சாப்பிட்டோம். அக்கா மிக்கி இந்த பக்கம் வாங்கக்கா, கழுத்து வலிக்குது. ஓகே, இப்போ கிளார் அடிக்குதா? கிட்ட வாங்கக்கா. சரி மிக்கி, இவ்வளோ தூரம் வந்திருக்க, இந்த பசங்களுக்கு ஏதாவது சொல்லலாம்ல? ஆமா, இவங்களுக்குலாம் ஒன்று சொல்லணும்னு தோணுதுக்கா. என்ன சொல்ல போற மிக்கி? கதை சொல்ல போறேன். மிக்கி கதை சொல்றானாப்பா. கதை கேட்கலாமா வேணாமா? ஆனா நான் சொல்ல எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லணும். சொல்வீங்களா?
சரி சொல்றோம். ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல கருப்பு கலர்ல கருப்பு கலர்ல கருன்னு ஏய் மிக்கி, என்னக்கா என்ன பார்த்துட்டு கருப்பா கருன்னு ரொம்ப கருப்பா டைலாக் சொல்லிட்டு இருக்க. அக்கா அக்கா உங்களெல்லாம் இல்லக்கா, அமைதியா இருங்க. சரி சரி. ரொம்ப கருப்பா. ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்கா ஒரு நாள் மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படின்னு வடை சுட்டுச்சான். அந்த பக்கமா ஒரு பல்லே இல்லாத பாட்டி பறந்து வந்து வாடைய தூக்கிட்டு போயிட்டாங்களா. மிக்கி, கதையே மாத்தி சொல்லிட்டு இருக்கியா? மாத்தி சொல்றேன்னா நீங்களும் மாத்தி சொல்றீங்க. வடை சுட்டது யாரு? காக்கா. பாட்டி. காக்கா. பாட்டி. காக்கா. போங்கக்கா, நான் கதையை சொல்ல மாட்டேன். சரி மிக்கி, நீ ரொம்ப ரொம்ப குட் பாய் மிக்கி. சரி, வேற ஏதாவது ஸ்டோரி சொல்றியா? வேற ஸ்டோரியா? இல்லைன்னா வசனம் சொல்லி கூட. ஓகே ஓகே அக்கா. நான் சூப்பரா வசனம் சொல்லுவேன் தாங்க. ஆமா ஆமா, மிக்கி வந்து நிறைய சூப்பரா வசனம் சொல்லியிருக்காரு. சொல்லட்டுமா? அக்கா, நான் நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் தானே? ஆமா ஆமா, நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. என்னென்ன சொல்றோம்? அக்கா, என்னை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. மிக்கி வந்து ரொம்ப நல்ல பையன், நிறைய வசனம் தெரியும், நிறைய அவார்டு எல்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தான். சரி மிக்கி. ஓகே 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 சொல்லு மிக்கி. அக்கா, சொல்லு. கொஞ்சம் கிட்ட வாங்கல. சரி சொல்லு. வசனம் மறந்து போயிட்டேன், கொஞ்சம் காதுல சொல்லுங்க அக்கா. நீ மறந்து போறதுக்கு தான் இவ்வளோ பில்டப் என்ன பண்ண சொன்னியா? சரி, நான் சைலண்டா சொல்ல. கிட்ட வா. ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லு, அதுக்கு ஏன் கத்துற? அதே திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அதான் கத்திட்டேன். சரி சரி, சொல்லி கொடு. கர்த்தர் நல்லவர் என்பதை கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஏன் சிரிக்கிறீங்க மிக்கி? அப்படியா இருக்கு வசனம்? ஆமா. அப்படியா பாருக்கு வசனம் என்ன? கர்த்தர் நல்லவர் என்பதை. அக்கா சொல்லு மிக்கி. நான் ஒரு கேள்வி கேட்கவா? சரி கேளு. கடிக்காம எப்படி ருசி பார்ப்பீங்க? இது ஒரு நல்ல கேள்வி மிக்கி. பதில் சொல்லுங்க. சொல்றேன் மிக்கி, சொல்றேன். அதாவது ஏசப்பா வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மிராக்கல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய அற்புதங்கள் நம்மளுக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்துருப்பாருல்ல. ஸோ அது மூலயமா கர்த்தர் வந்து நல்லவர் அப்படிங்கிறத நம்ம ருசி பார்க்கணும். ஓ, ஏசப்பா வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம ருசி முடியும். ஆமாம். ஓகே ஓகேக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய். சரி, நீங்கள் ஏசப்பா ருசி பார்ப்பீங்களா? ஓகே ஓகே அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி மிக்கி, போயிட்டு வா. இன்னொரு ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுறான். சரி சரி, போயிட்டு வா. கிளம்புமா? போ, தயவு செஞ்சு கிளம்பு, போ. தயவு செஞ்சு கிளம்பா. சரி சரி. என்கிட்ட சூப்பரான கதையெல்லாம் கேட்டுட்டு நைஸா இப்போ என்ன தயவு செஞ்சு கிளம்புன்றீங்க. ஒன்னாவது உருப்படியா சொன்னானா? வசனத்தையோ தப்பா சொன்னேன், ஸ்டோரியோ தப்பா சொல்லு. சரி ஓகே ஓகே, போங்க. இனிமே நீ கூட்டினால வரவே மாட்டேன். சரி மிக்கி வந்து குட் பை. சரி மிக்கி, பாய், போயிட்டு வா. ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ். டாடா டாடா, see you. சரி சரி, போ. யாருமே எனக்கு பாய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஷேக் பண்ணி ஸ்டேஜே பாரு மிக்கி, கழட்டிட்ட. நான் இல்ல, நீங்க தான் காரணம். சரி, கை வைக்க. சரி, கொஞ்சம் என் காலை எடுத்து கொடுங்க. சரி சரி. ஐயோ, காலை எடுத்து ஏன் தள்ளி விட்டீங்க? டாடா. அப்பா, சரி ஓகே. நெக்ஸ்ட் எந்த மிக்கி? சரி ஓகே,
நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ஃப்ரெண்ட் வராங்க பார்க்கலாமா? சரி ஓகே. பாய். இந்த பையன் அப்படிதான் ரொம்ப கெட்ட பையன், சேட்டை பண்ணுவான். நீங்களாம் குட் பாய் குட் கேர்ள்ஸ் தானே? சரி, அடுத்த ஃப்ரெண்டு வந்து குளிச்சிட்டுலாம் ரெடியாக இருக்காங்க. நம்ம அடுத்த ஃப்ரெண்டை பார்த்துடலாமா? இவர் பேர் என்ன தெரியுமா? தெரியாதா? டாமா? டாம் இல்லை. ஆஹா, இவர் வந்து ரொம்ப ரேரான பீஸு. ஆமாம், இவரை வந்து வெளியிலலாம் எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீங்க. இல்லை, அவர் பேர் வந்து பூபு. தெரியுமா? சரி, இல்லை பூபு கூப்பிடுங்க. பூபு. அக்கா வந்துட்டேன். சொல்றியே தவிர வரமாட்டியே. வந்துகிட்டே இருக்கேன். எங்க இருந்துப்பா? துபாயிலிருந்து. துபாயிலிருந்து வராராம். சரி வா பூபு, உனக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயோ, என்ன ஆரஞ்சு கலர் மண்டை வந்து ஆமாக்கா, நிறைய பேர் வந்திருக்காங்க. இருங்க இருங்க, கொஞ்சம் லைட்டாக சென்ட் போட்டு வந்துடுறேன். அப்படி குளிக்கல? அக்கா குளிச்சிட்டேங்க்கா. நீங்கள் கூட தான் சென்ட் போட்டீங்க. நீங்கள் நான் குளிக்காம வந்தீங்க. சரி சரி, கம்பெனி சீக்கிரட்டை வெளில சொல்லாத. வா பூபு. ஓகே. ஹாய் பூபு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் அக்கா. ஹாய் பூபு. எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லை, உன் மண்டை இந்த ஹேர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கேன்னு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். பொறாமப்படாதீங்க. சரி சரி, ரொம்ப கண்ணு வைக்கக்கூடாது. சரி சரி பூபு. ம். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மிக்கி வந்து கதை சொல்கிறேன்ட்டு ரொம்ப சொதப்பிட்டான். அதனால நீ ஒரு நல்ல கதையை சொல்லிடு. பைபிள் இருந்து நீங்கள் தானே எனக்கு கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க. சரி, நான் சொல்லட்டுமா? ஆமாம். சரி ஓகே, சொல்லுங்க பூபு. ஒரு ஊரில் வந்து அனனியா சபிரால் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்களாம். யாருக்கு அது? ஆனியன் சப்போட்டாவா? ஆனியன் சப்போட்டாவா? அது அனனியா சபிரால். அனனியா சாப்பிட்டியா? சாப்பிட்டியாவா? பேர் என்ன? என்னது? அனனியா அவங்க யார்? சப்போட்டாவா? பூபு அக்கா ஒழுங்கா சொல்லுங்கக்கா, அவங்களுக்கே புரியல. சொல்லுங்கப்பா. அனனியா அனனியா சபிரால். ஓ, சஃபீராலா? ஆமாம். சரி சரி சரி. அவங்க யார் தெரியுமா பூபு? தெரியும்க்கா. யார் சொல்லு? அவங்க 2 பேரும் மாமா மச்சான் தானே? மாமா மச்சான். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓஹோ, புருஷன் பொண்டாட்டியா? என்ன சென்னை லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கான் போல. சரி ஓகே, அப்படிதான் பூபு. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட இருந்த லேண்ட் எல்லாம் இருங்க, உங்களுக்கு என்ன பொறாமை இருக்கான்னு? எனக்கு பொறாமலாம் இல்லை பூபு. இரு, சொல்றது முழுசா சொல்ல விடுறியா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்த லேண்டு சொத்தெல்லாம் வித்தாங்க. வித்துட்டு அது வந்து கடவுளுக்கு நிறைய காசு கிடைக்குமே. நிறைய காசு கிடைக்குமா? ஆனால் அவங்க என்ன தெரியுமா வந்து வேண்டிக்கிட்டாங்க, பொருத்தனை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வித்தா வர காசு அப்படியே கடவுளுக்கு கொடுக்குறேன்ட்டு ப்ரே பண்ணிட்டாங்க. மொத்த காசுமா? ஆமாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், வித்தா என்னப்பா கிடைக்கும்? நிலத்தை வித்தா என்ன கிடைக்கும்? பாரு, இந்த எல்லா காசையும் அந்த அனனியாவும் சஃபீராலும் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்களாம். ஆமாம் பூபு, ஆனால் அதான் பிரச்சனையே. ஆனால் அவங்களுக்கு அந்த காசு பணத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மைண்டு வந்து மாறிடுச்சு. மாறி போச்சா? நம்மள மாதிரியே. என்ன மாறி போச்சு? அவங்க அதில் ரொம்ப கொஞ்சம் மட்டும் கடவுளுக்கு குத்துட்டு மற்றதெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஐயோ, பிசாசு ஐடியா கொடுத்துட்டானா? ஐடியா கொடுத்துட்டானா? நம்மளுக்கும் அப்படி தான் நிறைய டைம். பிசாசு வந்து நம்ம ஒன்று நினைப்போம், கடவுள்கிட்ட ஒன்று நினச்சி ப்ரே பண்ணுவோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான்? அது பண்ணாதன்ட்டு நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். ஆமாம் ஆமாம். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவங்க அந்த சர்ச்சில் போயிட்டு உனக்கு எப்படி சொல்கிறதா, பாஸ்டர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கேட்டாங்க, ஏ அனனியா சபிரால்,
இதுதான் வந்து நீங்கள் விற்ற காசா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? பொய் சொல்லிட்டாங்க. அச்சச்சோ. ஆமாம் இவ்வளோதான் அப்படின்ட்டு பொய் சொல்லிட்டாங்க. ஏய் பசங்களா, அவங்க சொன்னது கரெக்டா? கரெக்டா? அவங்க என்ன சொன்னாங்க? பொய் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுக்கா? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த பாஸ்டர் இருக்காருல்ல, அவங்க பொய் சொல்றது அவர் தெரிஞ்சுட்டு ஆ, அவர் வந்து அவங்கள பனிஷ் பண்ணிட்டாங்க. அந்த ஐயையோ. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்களா, அனன்யா சபிரால், அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. ஆ, இந்த பொய் சொன்னதுக்கு 2 பேரும் இறந்து போயிட்டாங்களா? ஆமாம். ஐயோ, பாத்தியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுக்கா. நீ எவ்வளோ பொய் சொல்லியிருக்க என்கிட்ட. ஆமாக்கா, நான் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேனே. ஆனால் பொய்க்கு வந்த பனிஷ்மெண்ட் பாத்தியா? ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. அக்கா அக்கா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்க்கா. என்ன முடிவு பண்ணியிருக்க புபு? அவங்களெல்லாம் கேட்க சொல்லுங்க. அவங்கள கேட்க சொல்லுங்க நான் என்ன முடிவு புபு பண்ணேன். என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு கேளுங்க. நான் இனிமே பொய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை நல்லா யோசிச்சு பொய் சொல்லுவாங்கக்கா. யோசிச்சு பொய் சொல்வியா? யோசிச்சு பொய் சொன்னாலும் பொய் தானே புபு. ஆமா, பொய்யே சொல்லக்கூடாது. பொய்யே சொல்லக்கூடாதா? ஆமாம். அப்போ இவங்களாம் என்ன முடிவு பண்ணாங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? பொய் சொல்வீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்பப்போ சொல்வீங்களா இல்லை எப்போவுமே சொல்ல மாட்டீங்களா? கேட்கல. பாரு பூபு, அவங்க எப்போவுமே சொல்ல மாட்டாங்களாம். பசங்களாம் பாரு எவ்வளோ குட் பசங்களாக இருக்காங்க. ஓஹோ, ஓகே, அப்போ நானும் இனிமே பொய் சொல்ல மாட்டேன்க்கா. ஓகே, பூபுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? இதுக்கப்புறம் அவன் பொய் சொல்ல மாட்டானா? ஓகே பூபு, பை பை. பாய் பாய். See you. see you. பார்த்தீங்களா, நம்ம நிறைய டைம் வந்து சரி சின்ன விஷயம் தானே, இதுக்கு மட்டும் தானே, ஒரே ஒரு தடவை தானே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிடுறோம். ஆனால் அந்த பொய் சொன்னதால் பைபிளில் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அவங்க 2 பேரும் இறக்கவே செஞ்சிட்டாங்க. அதனால் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது. ஓகேவா இல்லையா? ஓகே. கேட்டிங்களா? என்ன கேட்டீங்க? ஆ, கதை சொன்னீங்களா? என்ன கதை கேட்டீங்க? ஜெரியை கூப்பிடவா? ஜெரியை கூப்பிடுவீங்க? ஆமாம், நீங்கள் சண்டை போட்டுனே இருக்கீங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்ற. ஆமாம், அந்த ஒரு இடம் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இடமே இல்லைல்ல. ஏய், அதுக்கு ஏன்டா அப்படி கத்துற? ஆ, ஹாய் ரோசி. ஸ்டார்டிங்ல இருந்து ஆ, இங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறத பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆ, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? என்ன உண்மை? நான் ரொம்ப பொய் சொல்லுவேன். ஹேய், அதுவும் டெய்லியா? எனக்கு ஆ, பொய் சொல்றதெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி. பொய் சொல்கிறது சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரியா? அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ? ஆ, நான் ஒரு டிசைட் பண்ணியிருக்கேன். என்ன டிசைட் பண்ணியிருக்க? இதுக்கு இனிமே அப்புறம் சக்கரை பொங்கல் சாப்பிடக்கூடாதுண்ணா? ஆஹா, சக்கரை பொங்கல் சாப்பிடலாம், ஆ. ஆனால் பொய் சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பர் ரோசி. இவங்க கூட இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன் தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் தானே? ஆமாம், சொல்லுங்கப்பா, எல்லாம் கை தட்டிடுங்க ரோசி. ஆ, தேங்க்யூ. ஓகே, கவனி பாரு, பொய் சொல்லக்கூடாது, நல்ல முடிவு எடுத்திருக்க. கவனி, இவங்களும் அதே மாதிரி தான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ எடுத்த அந்த முடிவில் டெய்லி என்ன பண்ணோம்? டெய்லி ஆ, ஏதாவது வேணும்னா மட்டும் அப்பப்போ பொய் சொல்லலாம். ஏதாவது வேணும்னா பொய் சொல்லுவியா? அப்போ கூட சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம கேட்கணும். ஆமாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்லாம இருந்துடணும். பொய் சொல்லாமல் இருக்கணும். நீ உண்மையாக இருந்தா தான் ஏசப்பவனை என்ன பண்ணுவாங்க? ப்ளஸ் பண்ணுவாங்க. ஆமாம், ப்ளஸ் பண்ணுவாங்க. யாராவது பொய் சொல்லி ஏமாத்தினா யாரையாவது கடவுள் ப்ளஸ் பண்ணுவாங்களா? ஆமாம், ஆசீர்வதிக்கவே மாட்டார். சரியா? ஓகே. கோவம் வந்துடும் பொய் சொன்னா. ஆமாம், கோவம் இருந்தா கண்டிப்பாக. சரியா? சரி, இனிமேல் பொய் சொல்ல மாட்டேல்ல? சொல்லவே மாட்டேன். ஓகே, வெரி குட் வெரி குட். கை தட்டிடுங்க. சரி, இனிமேல் ஒழுங்காக குட் கேர்ளாக இருக்கணும். சரியா? ஓகே, பை 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 பை. பை பை. டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. சரியா? ஓகே, கவனி. சரி, நிறைய பேர் இருக்காங்க. என்ன என்கிட்ட நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். அப்போ சொல்லுவாங்க, அண்ணா நான் சின்ன பொய் தானே சொன்னேன், பெரிய பொய் சொன்னால் தானே எனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், சின்ன சின்ன பொய் சொன்னால் என்ன இல்லை
தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் கடவுளுடைய பார்வையில் சின்ன பொய் பெரிய பொய் அப்படிலாம் இல்லை. என்ன தான் இருக்குது? பொய் தான். நீ சின்ன பொய் சொன்னாலும் சரி, பெரிய பொய் சொன்னாலும் சரி, அது என்னது? பொய் தான். யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுடைய உதடுகள் எப்படிப்பட்டதுன்னு படித்தோம்? எப்படிப்பட்டது? அருவருப்புனா என்ன? சி அப்படியா? வெரி குட். அதுக்கு ஏதோ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். என்ன அருவருப்புனா என்ன? சரி, யாராவது குப்பை லாரி பின்னாடி போயிருக்கீங்களா? அந்த பாக்கியெல்லாம் கிடச்சிருக்கா உங்களுக்கு? குப்பை லாரிலாம் போவோம்ல, அதுக்கு பின்னாடி போகிற பாக்கியெல்லாம் கிடச்சிருக்கா? அது பின்னாடி போனால் எப்படி இருக்கும்? ஆஹா, எவ்வளோ வாசனையாக இருக்குல்ல, அப்படியே மோந்துக்கிட்டே போவோம்ல, இல்லையா? எப்படி இருக்கும் அது? ஆமாம், அவ்வளோ தூரத்தில் போகும்போதே என்ன இருக்கும்? ஆமாம், அருவருப்பாக இருக்கு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி பார்க்கவே பிடிக்காத என்ன சில விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அருவருப்பு. ஏசப்பா சொல்கிறாங்க, யாரெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுடைய உதடுகள் ரொம்ப ரொம்ப அருவருப்பானது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது அதில். என்னது? உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். யாரெல்லாம் உண்மையாக இருக்கீங்களோ, உண்மையை பேசுகிறீங்களோ, உண்மையாக நடக்கிறீங்களோ அவங்கள கடவுள் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிப்பாங்க. சரியா? நீ நினைக்கலாம், டேய் என் அப்பா அம்மா பார்க்கல, நான் நைஸாக பொய் சொல்லி ஏமாத்திடலாம். என் டீச்சர் என்னை பார்க்கல, பொய் சொல்லி ஏமாத்திடலாம். சண்டே ஸ்கூல் அக்கா, பாஸ்டரு, அவங்களே என்னை பார்க்கல, பொய் சொல்லி நைஸாக ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாங்க? பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்கள என்னப்பா செய்ய முடியாது? ஏமாற்றவே முடியாது. என்ன? அவருக்கு மறைவாக நான் எங்கே போய் ஒளிய முடியும்? எங்கேயாச்சும் ஒளிய முடியுமா? முடியவே முடியாது. ஈசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. சரியா? அதனால் பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்லாமல் இருப்பீங்களா? ஓகே, உண்மையாக இருங்க, உண்மையே பேசுங்க, நல்ல பிள்ளைங்களாக இருங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேலே யாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்? ஆமாம், ஈசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, இன்னைக்கு கற்றுக்கிட்ட விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? ஓகே, bye bye. God bless you. Thank you.